guys, I'm Loki. Welcome back. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்குது I start with mythical talent one sword slays kings ஓட எபிசோட் 10. எபிசோட் 9 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே காப்லின்ஸ் ஒரு பயங்கர வெளிச்சத்தை பார்த்து பயப்படுது. நம்ம ஹீரோ பவர் சேனல் பண்ணி ஸ்வாட் அன்சீத்திங் ஸ்லாஷ் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி ஒரு பயங்கரமான அட்டாக்கை கொடுக்குறான். காப்லின்ஸ் ஒன்றும் பண்ண முடியாமல் காலி ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே முன்னாடி ஏறி போயிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். நாம மட்டும் ஒரு ஹைட்டான இடத்துக்கு போயிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே இருந்து என்னோட ஸ்வாட் அன்சீத்திங் ஸ்லாஷை வச்சு ஈஸியாக எல்லாரையும் காலி பண்ணலாம்னு உஷாராக யோசிக்கிறான். அப்படி நினச்சிக்கிட்டு சும்மா சர்ன்னு இன்னொரு ஸ்லாஷை அந்த மான்ஸ்டர்ஸ் மேலே இறக்கி விடுறான். கொஞ்ச நேரம் காப்ளின்ஸை காலி பண்ணிட்டு எலைட் கிரேட் காப்ளின் கேப்டன் முன்னாடி நின்று இப்போ நீ மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெட் ராக் கேவுக்கு வெளியே யங்டிங்கோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு நான் வழியை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அந்த கேவுக்குள்ளே இருந்து ஃபைட்டு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்கிறான். யங்டிங் செம்ம காண்டாகி டே சும்மா உழவிட்டு இருக்காதடா, சிஸ்டம் டிஸ்கிரிப்ஷன் படி பார்த்தா அந்த ஏரியாவில் லெவல் 7க்கு மேலே இருக்கிற மொரட்டு மான்ஸ்டர்ஸ் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு எவனுக்குடா இங்கே அவ்வளோ தைரியம் இருக்குன்னு எகுறான். மொட்டத்தலைய நான் நிஜமாவே உள்ளே இருந்து சண்டை சத்தம் கேட்டேன்னு சொல்கிறான். அப்போ பிளாண்டு பையனுக்கு ஷாக் ஆயிடுது. யாரோ கேவில் இருந்து வெளியே வராங்கன்னு சொல்கிறான். மொட்டத்தலையன் யாருடா அங்கே மான்ஸ்டரை ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்குறான். அப்போ யங்டினுக்கு இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா வரது நம்ம ஹீரோ தான், வெப்பன் ஷாப்பில் பெட் ஜெயிச்சவன். நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டமை பார்த்துக்கிட்டு பஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் மிஷின் நல்லா இருந்துச்சு, ஆனால் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு நினைக்கிறான். சடன்லி யங்டிங் வெறியோட நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண வரான். ஆனால் நம்ம ஆள் சும்மா அசால்ட்டாக அந்த பஸ்ட்டு அட்டாக்கை டாச் பண்ணிடுறான். இதை பார்த்த அந்த பிளண்டு பையனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. உடனே பதறி போய் ஆளுங்க கிட்ட டே நம்ம ஹீரோவை சுற்றி வளைங்கடா, எக்காரணத்தை கொண்டு அவனை தப்பிக்க விடாதீங்கன்னு கத்துறான். அவங்க சுற்றி வளைச்சதும் நம்ம ஹீரோ நான் ஓடலாம்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்கிறான். யங்டிங் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணுன, இங்கே என்னைய பார்த்தது உன் கெட்ட நேரம்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் யாருன்னு கேட்குறான். பிளாண்டு பையனுக்கு இதை நம்பவே முடியலை. மொட்டத்தலையன் அவன் நம்மளை சுத்தமாக மறந்துட்டான்னு சொல்கிறான். யங்டீனுக்கு கோவம் வந்து 5000 காயின்ஸ் ஜெயிச்சதை மறந்துட்டியான்னு கத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அட்டாக் பண்ண வரான். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு ஸ்வாட் எடுத்து என் புது ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறான். ஸ்வாடு கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணி வெப்பனை கண்ட்ரோல் பண்ணி எல்லார் மேலேயும் மல்டிபிள் ஸ்லாஷஸ் விடுறான். யங்டிங்கோட குரூப்பு வழியில் பயங்கரமாக கத்துறாங்க. நம்ம ஹீரோ என்னோட ஸ்வாட் கண்ட்ரோல் சக்ஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கான். பிளாண்டு பையன் ஸ்வாட் கண்ட்ரோல் எப்படி சாத்தியம், இப்படி ஒன்று இருக்கிறதே ஆச்சரியம்னு புலம்புறான். நம்ம ஹீரோ ஸ்வாடை ஹைட்டாக தூக்கிட்டு இருக்கான். பிளாண்டு பையன் இந்த ஸ்கில் கற்றுக்க ஒரு ஸ்வாட் மாஸ்டர் இன்டர்மீடியட் ஸ்டேஜில் இருக்கணும்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ஸ்வாட் கண்ட்ரோல் ஸ்கில் காப்ளின் கேப்டனை காலி பண்ணப்போ கிடைச்ச ஒரு சில்வர் கிரேடு ஸ்கில் ஸ்க்ரோல், அதை என்னோட ஆல் திங்ஸ் சப்ளிமேஷன் டேலண்ட்டை வச்சு கோல்டு கிரேடு ஸ்கில் ஸ்க்ரோலாக மாற்றினேன்னு சொல்கிறான். இதை ஓப்பன் பண்ணப்போ அதுக்குள்ளே இருந்து எனக்கு ஸ்வாடு கண்ட்ரோல் ஸ்கில் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிஜமாவே இது என்னோட ஸ்வாடு கண்ட்ரோலர் கிளாஸுக்கு செம்ம பர்ஃபெக்டாக செட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். இப்போ நியூஸ் பரவுனா நான் ஸ்வாடு கண்ட்ரோலர்னு அவங்க இன்னும் கன்ஃபார்மாக நம்புவாங்க. ஆனால் முக்கியமான விஷயம், காப்ளின்ஸை காலி பண்ணி ரெட் ராக்கேவை முடித்ததும் எனக்கு பஸ்ட் கிளாஸ் சேஞ்ச் மிஷினோட ஃபைனல் செஸ்டோட ஹிடன் லொக்கேஷன் ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. இந்த ப்ளூ பிரிண்ட்டை ஓப்பன் பண்ணப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகிட்டான். ஹிடன் ட்ரெஷரோட குவாலினேட்ஸ் ரெட் ராக் கேவ் பார்ட் 2ன்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறான். காப்ளின் ட்ரேட் அண்ட் லைஃப்னு சப்டைட்டிலை பார்த்து இன்னும் குழப்பமாயிடுறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே ஃபாரஸ்ட்டில் இருக்க அந்த பொண்ணுங்க குரூப்பை காட்டுறாங்க. அவங்க மான்ஸ்டர்ஸை காலி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பொண்ணு கடைசியில் இந்த ஏரியாவில் இருக்கிற மாப்ஸை காலி பண்ணிட்டோம், பொண்ணுங்க டீமால் சர்வை பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா, ஆனால் நம்ம எல்லாரும் 7 ஸ்டார் அவக்கெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் லூட்டையும் பிரிக்கணும்னு சொல்கிறா. ஒரு பொண்ணு லூட்டை செக் பண்ண போகிறா. பிளாண்டு பொண்ணு அவள் ஃப்ரெண்டு கிட்ட நீ ஓகேவா டயர்டாக இருக்கியான்னு கேட்குறா. அவளும் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறான்.
அப்போ 7 ஸ்டார் அவக்கெண்டுக்கு ஷாக் ஆயிருது. லூட் செக் பண்ண போன பொண்ணை காணோம்னு சொல்றா. ஒரு அலறல் சத்தம் கேட்டு பயப்படுறா. அங்கே இங்கே பார்த்துட்டு இன்னொரு பொண்ணை எங்க காணோம், அவ லூட் செக் பண்ணிட்டு வரேன்னு தானே சொன்னான்னு புலம்புறா. மான்ஸ்டர் இருந்த இடத்துக்கு போய் பார்த்தா தரையில ஒரு தடயம் கூட இல்லை, சுத்தமா கிளியர் ஆயிருக்கு. அவளுக்கு அப்படியே பகீர்னாகுது. பயத்தில் ஃப்ரீஸ் ஆகி போய் அவ்வளோ மான்ஸ்டர்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே போச்சு, இது எப்படி சாத்தியம்னு மிரண்டு போய் சத்தம் போட்டு அலறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திரும்புது. நம்ம ஹீரோ சிஸ்டமில் காப்ளின்ஸோட வாழ்க்கை முறையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த காப்ளின்ஸ் பொதுவாகவே குகை, இருட்டான சுரங்கம், அடர்ந்த காடு, அப்புறம் பாலடைஞ்ச கட்டடம் மாதிரி எப்போவுமே இருட்டாகவும் ஈரப்பதாகவும் இருக்கிற இடத்துல தான் பதுங்கி வாழும்னு சிஸ்டத்தில் காட்டுது. வெளிச்சத்தை பார்த்தா பயப்படுறதால இந்த இடங்கள்ல ஒளிஞ்சிக்கிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. காப்ளின்ஸ் கூட்டமாக சின்ன சின்னதாக வாழுங்க. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பான். இதில் வாரியர்ஸ், கிராஃப்ட்மேன்ஸ், ஹண்டர்ஸ், அப்புறம் இந்த சாமான்ஸ், மந்திரவாதிகள்னு ஒரு பெரிய படையே இருக்கும். இவங்களுக்குள்ள வேலையை பக்கா பிளானோட பிரிச்சுக்கிட்டு எப்போவுமே கூட்டமாக செம ஒத்துமையாக தான் இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.